மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டரை கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கடந்த நாளிலே நான் கொடுத்த செய்தியின் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த செய்தி உங்களுக்கு தொடர்ந்து கூறுகிறேன். ஐயா, முந்தைய செய்தியை எப்படி கேட்கலாம் என்று நினைப்பீர்கள் என்றால் யூடியூப்பிலோ அல்லது மகிமை டிவியின் வெப்சைட்டிலோ நீங்கள் அதை பார்க்கலாம், கேட்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் இந்த செய்தியை தொடர்பாக தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நல்லவர், அதற்கு அநேக ஆதாரங்கள் வேதத்திலே, வாழ்க்கையிலே, வரலாற்றிலே உண்டு. கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது கர்த்தர் 2 விதமான நிலைமைகளிலே நல்லவர் என்பதை நாம் கற்றோம், நாம் ருசித்தோம், விசுவாசித்தோம். அவர் படைப்பிலே நல்லவர் என்று நாம் முதலாவதாக பார்த்தோம். இரண்டாவதாக அவர் பராமரிப்பிலே நல்லவர் என்பதையும் நாம் அறிந்தோம். இன்றைக்கு மூன்றாவதாக அவர் பாதுகாப்பிலே நல்லவர். நம்மை பாதுகாத்து வரக்கூடிய பாதுகாப்பின் நிலைமையிலே தெய்வம் நல்லவர். ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் 24 மணி நேரமும் நமக்காக கண் விழித்து கரிசனையோடு நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். நாம் உறங்கும் பொழுது கூட ஆண்டவர் உறங்காமல் நம்முடைய படுக்கையின் பக்கத்திலே உட்கார்ந்து நம்முடைய முதுகை தட்டி கொடுத்து தூங்கு கண்ணே என்று சொல்லி நம்மை தூங்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு நொடி கூட தூங்காமல் 24 மணி நேரம் நமக்காக கரிசனையோடு நம்மை காத்து பாதுகாத்து வரக்கூடிய தெய்வம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக சொல்லியிருக்கிறார். மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோமே, கையில் ஒரு குடையை பிடித்து செல்கிறோம். குடையின் அடியிலே நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய தலை, நம்முடைய காது, நம்முடைய நாக்கு, நம்முடைய மூக்கு, நம்முடைய கை, நம்முடைய கால் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். எவ்வளோ தூரம் குடைக்கு கீழே நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் இருக்கின்றனவோ அவ்வளோ தூரம் நமக்கு ஆபத்தில்லை. ஆனால் குடைக்கு வெளியே நம்முடைய காலோ, கையோ, நாக்கோ, மூக்கோ வெளியே போனால் தண்ணீர் நம்மை நனைத்து விடுகிறது. ஏனென்றால் மழை சோ என்று கொட்டி கொண்டிருக்கிறது. குடைக்குள்ளே நம்முடைய அங்கங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். குடைக்கு வெளியே கையை காலை நீட்டினோம், மழை நம்மை நனைத்து விடுகிறது. அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய சரீரம் முழுவதும் குடையின் பாதுகாப்பிலே, குடையின் பகுதியிலே நன்றாக அமைந்திருக்க வேண்டும். அந்த குடை என்ன குடை? 91ஆம் சங்கீதம் தான் அந்த குடை. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம். இதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை காக்கப்படும் பொழுது நமக்கு ஆபத்து இல்லை. ஆனால் கர்த்தருக்கு வெளியே, அவருடைய சித்தத்துக்கு வெளியே நாம் சுய மதியை நெறியன் துகந்து சாய்ந்து அப்பப்போ செல்வம் என்றால் தண்டனையை நம் தலையிலே வலிய வரவழைத்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு பாதுகாப்போடு வாழ வேண்டுமென்றால் துங்கனில் ஒதுங்குவோன், பங்கமின்றி தங்குவான் என்று நாம் பாடியிருக்கிறோமே. துங்கனில் ஒதுங்குவோம் அப்படின்னா பரிசுத்தமானவருக்குள் நாம் பதுங்கி கொண்டால் பங்கமின்றி தங்குவான், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் 91ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலும் எழுதப்பட்ட பாட்டு இது. எனவே கர்த்தருக்குள்ளாக நாம் அமர்ந்திருந்து நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்,
ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருக்குள்ளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை, கடப்பாடு, கடன். ஐயா, கர்த்தருக்குள்ளாக வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய வசனங்களுக்குள்ளாக வாழ்வது, ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து வசனம் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்பது. ஆண்டவருடைய சித்தம்னா ஆண்டவருடைய வசனம் தான் ஆண்டவருடைய சித்தம். The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம் தான் ஆண்டவருடைய சித்தம். அந்த வசனத்தை வாசித்து தியானித்து நாம் வாழும் பொழுது, கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது, நாம் நிச்சயமாக எந்த விதமான பயமுமின்றி பாதுகாப்புக்குள்ளாக நாம் வாழ்வோம். நிறைய பேருக்கு தேவனுடைய வசனமே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய நாட்டிலே ஏராளமான மொழிகள் பேசப்படுகின்றன. 1652 மொழிகளாம். பின்ன மொழி வடிவம் இல்லாத, எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் 427. பல ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கணக்கு இது. இப்போ எத்தனை மொழிகள் கூடியிருக்கின்றனவோ நமக்கு அது தெரியாது. ஏறக்குறைய 2000 மொழிகளுக்கு மேலாக பேசப்படக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு சில மொழிகளிலே தான், 50 மொழிகளுக்கு உள்ளே தான் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் உங்கள் கையில் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் வாசிக்கீங்களா? தியானிக்கீங்களா? மனப்பாடம் பண்ணுறீங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? அதை கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜீவிக்கிறீங்களா? அந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? மற்றவங்களுக்கு இந்த வசனங்களை குறித்து சுவிசேஷமாக சொல்கிறீங்களா? சத்தியமாக நீங்கள் போதிக்கிறீங்களா? இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், திருமறையின் செய்தி. ஆண்டவருடைய வசனங்களுக்குள்ளாக வாழ வேண்டிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன வசனம் பாருங்க! உங்களுக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய வசனம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான். எப்பேற்பட்ட பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பு! பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பஸ் இன்னும் வரலை. ஒரு பஸ் வந்து நிற்குது, அது நீங்கள் போகக்கூடிய பஸ் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜன்னல் பக்கத்தில் ஒரு ஆள் நின்று உங்களை கை கட்டுறாரு, நீங்கள் கவனிக்கலை. விசில் அடிக்கிறாரு, கவனிக்கிறீங்க. என்ன உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுக்குள்ளே பஸ் எடுத்துட்டு உன் டெலிஃபோன் நம்பரை சொல்லிட்டு போ, நான் பிறகு உன்னை கால் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் படப்படன்னு டெலிஃபோன் சொல்கிறாரா? பென் அடிக்கிங்க, எழுதுறதுக்கு பேப்பரில். உடனே உள்ளங்கையில் தான் நீங்கள் எழுதுறீங்க. உள்ளங்கையில் அவர் சொல்ல சொல்ல பஸ்ஸு கூட கொஞ்சம் நடந்து நீங்கள் எழுதிட்டீங்க. அவர் போயிட்டார். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்தா எல்லாமே நனைச்சி போச்சு, எழுத்துக்களும் சரியாக தெரியல, ரொம்ப கவலையாகி போச்சு. உள்ளங்கையில் எழுதுனேன், இந்த வேர்வெல்லாம் பட்டு அழிஞ்சு போச்சேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். வரைந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை விட வடுவாக்கி இருக்கிறேன் என்று சொல்வது தான் சரியான மொழிபெயர்ப்பாகும். வடுவாக்கி இருக்கிறேன்னா ஆண்டவர் தம்முடைய உள்ளங்கையிலே உங்களுடைய முகத்தை பார்த்து அப்படியே ஒரு பெரிய கோணியூசின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒன்று எடுத்து தன்னுடைய கையை கிழிச்சு உங்கள் முகத்தை படமாக அவர் எழுதி, திரும்ப அது ரத்தம் வருமே, ரத்தம்லாம் சிந்துமே, அது பிறகு காஞ்சி அந்த புண்ணுகளெல்லாம் ஆறணுமே, பிறகு வடுவாக மாறுமே. உன்னை என் உள்ளங்கைகளிலே வடுவாக்கி இருக்கிறேன். பொண்ணு ஆறிறான், பெண்ணால் எழுதுனதும் மறைஞ்சு போகும், வடு அழியவே அழியாது. உன்னை என் உள்ளங்கைகளிலே வடுவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். அப்படின்னா வடு நித்தியமானது, ஆண்டவர் நித்தியமானவர். நித்தியமான கர்த்தர் கைகளிலே நீங்கள் வடுவாக அழியாமல் நிலைத்திருப்பீர்கள் என்பதுதான் அந்த வசனத்தின் அடிப்படை கருத்தாகும். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவருடைய உள்ளங்கையிலே நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள். பத்திரமான பாதுகாப்பு நித்தியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனை ஆகும். பலவிதமான பாதுகாப்பின் எத்தனங்களை, காரணிகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். தம்முடைய தூதர்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை காக்கிறார். இன்னும் பிரத்யேகமாக பராமரிப்பு தூதன், கார்டியன் ஏஞ்சல், அந்த ஆள் மூலமாக ஆண்டவர் உங்களை பராமரிக்கிறார். தம்முடைய இரத்த கோட்டை, தம்முடைய இரத்தத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்களை வைத்து பராமரித்து வருகிறார். தம்முடைய பிரசன்னம், நீங்காத பிரசன்னம்,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. நீங்காத பிரசன்னத்திற்குள்ளே ஆண்டவர் உங்களை வைத்து பாதுகாத்து வருகிறார். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சில சமயங்களிலே ஆண்டவர் உங்களை விட்டு நீங்காவிட்டாலும் நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலை வராதவரை நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. மீண்டும் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீர்கள். நீங்கள் விரும்பிய பஸ் இப்போ வந்துட்டு, நீங்கள் விரும்பிய பஸ்ஸு வந்தாச்சு. உடனே நீங்கள் பஸ்ஸில் ஏறி ஒரு ஜன்னல் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறீர்கள். உட்கார்ந்து கொண்டு நீங்கள் நின்றீர்களே பஸ் ஸ்டாப்பு, அதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். பஸ் ஸ்டாப் அங்கேயே இருக்கிறது. ஏற்கனவே அங்கே நின்றவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். பஸ் ஸ்டாப்பில் எழுதியிருக்கக்கூடிய வாக்கியத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். கொஞ்ச நேரத்தில் பஸ் புறப்படுகிறது. பஸ் போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னும் பஸ் ஸ்டாப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பார்வையிலே பஸ் ஸ்டாப் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது, மறைந்தே விட்டது. பஸ் ஸ்டாப் போச்சா? பஸ் ஸ்டாப் போகலை, அது அங்கே தான் இருக்குது. போனது நீங்கள். பஸ் உங்களை இழுத்து கொண்டு போயவே விட்டது எங்கேயோ. பஸ் ஸ்டாப் உங்கள் கண்களுக்கு தெரியவே இல்லை. இதுபோல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிலே அவருடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, வழி விலகி, சுய மதியை நெறி என்று உகந்து சாய்ந்து அவர்கள் இஷ்டப்படி கர்த்தரை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது கர்த்தர் இருக்கக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறார். போனது ஆண்டவர் அல்ல, நீங்கள். அதனால் ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்கள், சோரம் போனவர்கள் மீண்டுமாக ஆண்டவருடைய சந்நிதிக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு வந்து சேர்வீர்கள் என்றால் மீண்டுமான பாதுகாப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் புரளி பேசினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மோசேயார் கர்த்தருடைய ஊழியக்காரன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்த கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன். அந்த ஆரோன் மிரியாம் அவங்க யார்? மோசேயினுடைய அண்ணன், அக்கா, சொந்த ரத்தம், உடன்பிறப்புகள். ஆனால் அந்த உடன்பிறப்புகள் 2 பேருமே மோசேக்கு விரோதமாக புரளி பேசியதாக, கோள் சொன்னதாக, அவனை பற்றி கேவலமாக பேசினதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை மிரியாம் சொல்லலாம், மோசேயினுடைய தம்பி, என் செல்ல தம்பி. ஒரு காலத்தில் அவனை நாணற்பட்டியிலே போட்டு நைல் நதியிலே கடத்தி பார்வோன் குமாரத்தி இடத்துல ஒப்படைத்து இதுவரை பாதுகாத்த ஆள் நான். என் தம்பி, என் ரத்தம், என் உடன்பிறப்பு, நான் பேசாமல் யார் பேசுவா? எனக்கு அந்த உரிமை உண்டு அப்படின்னு மிரியாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு அவன் உறவினனாக இருக்கலாம், எனக்கு அவன் ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு விரோதமாக உன்னுடைய நாக்கை சுழற்றாதே என்று சொல்லி, உறைந்த மழையின் குஷ்டரோகம் உடனடியாக அவளை பீடித்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார். The Lord departed from them என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தின் பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போகாமல் இருக்கத்தக்கதாக ஊழியக்காரர்களை குறித்து, ஆண்டவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டவர்களை குறித்து எந்த கெடுதியான காரியங்கள், எந்த தீமையான காரியங்களை நாம் பேசாமல் அவர்களுக்கு விரோதமாக வாழாமல் இருக்க கடவோம். அப்படின்னா தேவனுடைய நீங்காத பிரசன்னம் நம்மையும் காத்துக்கொள்ளும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே, பின்னும் அவருடைய தூதர்களாலே, அவருடைய பராமரிப்பு தூதனாலே, இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய முத்திரை, ஆவியானவருடைய முத்திரை. இப்போது தபால் பட்டியில் கடிதத்தை போட போகிறீங்க. தபால் பட்டியில் எழுதியிருக்கு 5 மணிக்கு கடைசி கட்டு எடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வாட்சை பார்த்தீங்கன்னா 5:30 ஆகி போச்சு, இனிமேல் எடுக்க மாட்டாங்க. என்ன செய்றீங்க? நேர தபால் ஆஃபீஸுக்கே நீங்கள் போயிறீங்க. உங்களுக்கு அது நல்லா தெரியும். தபால் ஆஃபீஸில் கடைசி கட்டு, கடைசியாக கடிதங்கள் எடுக்கிறது அவங்க இரவு 8 மணிக்கு தான் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அங்கே போனால் அங்குள்ள பெட்டியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கடிதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே தபால் ஆஃபீஸுக்கே நீங்கள் போகிறீங்க.
அங்கே போனால் அங்கே ஒரு தபால்காரர் சில கடிதங்களெல்லாம் எடுத்து முத்திரை போட்டுக்கிட்டே இருக்காரா. ஜன்னல் வழியே பார்க்குறீங்க, இவர்கிட்ட நம்ம கடிதத்தை கொடுத்தா முத்திரை போட்டுருவார, சீக்கிரமாக கடிதம் போயிருமே என்று சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கீங்க. அண்ணாச்சி, இந்த கடிதத்தை முத்திரை போட்டுருவீங்களா, உங்ககிட்ட டைரெக்டாக கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கிங்க. கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் கடிதத்தை கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே மற்ற நிறைய கடிதங்கள் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுனால சக்குனி உங்கள் கடிதத்தில் ஒரு முத்திரை போடுறார். போட்ட பிறகு நீங்கள் திரும்பி வரும்போது கொஞ்சம் யோசிக்கிங்க. ஐயோ, ஒரு டெலிஃபோன் நம்பர் எழுத சொன்னாங்களே, எழுத மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸு போகிறீங்க. அந்த போஸ்ட்மேன் இன்னும் முத்திரை போட்டுக்கிட்டே தான் இருக்கார். அப்படி சொல்கிறீங்க, அண்ணாச்சி நான் ஒரு காரியத்தை மறந்துட்டேன், என் கடிதத்தில் ஒரு டெலிஃபோன் நம்பர் எழுதணும், இப்போந்தான் லெட்டர் வாயை நான் ஒட்டினேன், நானே பிரித்து அந்த டெலிஃபோன் நம்பரை கொஞ்சம் நுணுக்கி நான் எழுதிருந்தேன், நீங்கள் கடிதத்தை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அவர் கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். முத்திரை போட்டாச்சுன்னா கடிதம் யாருக்கு சொந்தம்? தபால் நிலையத்துக்கு சொந்தம். யாருக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு சொந்தம். இனி நீங்கள் அதை பெறவே முடியாது. முத்திரை போட்டாச்சுன்னா அந்த முத்திரை போட்டவருக்கு அது சொந்தம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்லட்டா? இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கல்லறையில் முத்திரை போட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சரீரம் இனி அரசாங்கத்துக்கு சொந்தம், பக்கத்தில் யாரும் வர முடியாது. நிறைய சேவகர்கள் அந்த கல்லறையை சுற்றி நிற்காங்க, நெருங்க முடியாது. முத்திரை போட்டாச்சு, அவருடைய சரீரத்தை இனி தூக்கிட்டு போக முடியாது, களவு செய்ய முடியாது. முத்திரை அப்படின்னா போட்டவங்களுடைய சொத்து அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பற்றி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆவியானவருடைய முத்திரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த முத்திரை எத்தனை நாள் செல்லும், எத்தனை நாள் நிலைத்திருக்கும் தெரியுமா? அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் நீ வாசிக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாள் வரை, கடைசி நாள் வரை கர்த்தருடைய முத்திரை நித்திய வரை பத்திரமாக உங்களுடைய ஆத்மாவிலே பதிந்திருக்கும். அப்படின்னா எப்பேற்பட்ட பாதுகாப்புகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வேதத்திலே எழுதி தந்திருக்காரு பாருங்க. தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய தூதர்கள் மூலமாக, தம்முடைய இரத்தத்தினாலே, இன்னும் முத்திரை மூலமாக ஆண்டவர் உங்களை சொத்தாக கருதும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளான பாதுகாப்பிலே நீங்கள் வளர்வீர்கள், அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நீங்கள் வாழ்வீர்கள். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். உறங்காமலும் தூங்காமலும் 24 மணி நேரமும் கண் விழித்து கரிசனையோடு கர்த்தர் உங்களை காத்து வருகிறார். பின்ன உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரிந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்காத பிரசன்னம், சகல நாட்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு தங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில பெரிய பட்டணங்களிலே போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக 3 விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கும். பார்த்துருக்கீங்க? பச்சை விளக்கு, மஞ்சள் விளக்கு, சிவப்பு விளக்கு. போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ண இந்த 3 ஒளி விளக்குகள் அங்கங்கே டிராஃபிக் ஜங்ஷனில் தொங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் சில சின்ன பட்டணங்களில், சின்ன சின்ன ஊர்களில் போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த விளக்குகள்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, முச்சந்தியிலேயோ நாற்சந்தியிலேயோ ஒரு போலீஸ்காரர் நிற்கார். போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அவர் நிற்கிறார். அவர் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கார். அவருடைய எடை கூட ரொம்ப குறைஞ்சி போச்சு, 50 கிலோவுக்கு கீழே தான் இருக்குது. பின்ன அவர் இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ஓடி சாடி அவரால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி, அண்ணாச்சி நீங்கள் இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க, அதனால் இந்த முச்சந்தியில் இந்த போர்டை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி காயில் ஒரு போர்டை கொடுத்துட்டாங்க. அவர் அந்த போர்டை பிடிச்சிக்கிட்டே நிற்கார். அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு? நில்லுன்னு எழுதியிருக்கு, நிற்கன்னு எழுதியிருக்கு. இங்கிலீஷில் ஸ்டாப்னு எழுதியிருக்கு. அதை அவர் காட்டார். இவர் நோஞ்சான் தான், 45-48 கிலோ தான்,
வேகமாக காத்தடிச்சா கூட கீழே விழுந்துருவார். அப்படிப்பட்டவர் இந்த போர்டை காட்டின உடனே, போர்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, அதிகார பலகை, அதை காட்டின உடனே முன்னால இருந்து வரக்கூடிய வண்டிகள், வாகனங்கள், வாட்டசாட்டமான ஆட்கள் எல்லாரும் அப்படியே நின்றுறாங்களே. ஒருத்தரும் அவரை எதிர்கொண்டு போக முடியாத, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி முன்னால் நின்று ஆகணும். ஏன்னா கையில் அதிகாரம் பெற்றவர் அந்த போலீஸ் அதிகாரி. உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை மறைவிடமாக நிழலாக கொண்டு வாழ்வாய் என்றால் உன்னை எதிர்த்து வரக்கூடிய சக்திகள், சத்துருக்கள், சத்துவங்கள் எல்லாமே டக் 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 டக்னு நிற்குமே. நீ செய்ய வேண்டியது என்ன? உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம், இதற்குள்ளாக நீ காக்கப்பட்டவனாக வாழ வேண்டியது, காக்கப்பட்டவளாக ஜீவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை ஆகும். இன்னும் நாலாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதிலே நல்லவர் என்றால், முதலாவதாக படைப்பிலே நல்லவர், இரண்டாவதாக பராமரிப்பிலே நல்லவர், மூன்றாவதாக பாதுகாப்பிலே நல்லவர், நான்காவதாக பாவ மன்னிப்பிலே நல்லவர். நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் நமக்காக பிறந்து சிலுவையிலே இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாவ மன்னிப்பு சிலுவையிலே நமக்கு தயாராக இருக்கிறது. நாம் பிறந்தோம். எப்படி பிறந்தோம்? இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாவியாக பிறந்தோம். இந்த உலகத்தில் தொட்டிலே கிடக்கிறதே சிசு, பாலகன், அப்பாவி அல்ல, பாவி. துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். பிறவியிலேயே நாம் பாவிகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்தன்மையோடு இந்த உலகத்தில் நாம் பிறந்ததினாலே நம்மிடத்தில் உள்ள பாவத்தன்மை பாவங்கள் செய்ய நம்மை தூண்டுகிறது. பாவங்கள் செய்வதினாலே, கிரியைகளிலே நாம் பாவங்கள் செய்வதினாலே நாம் இன்னும் பாவிகளாகிறோம். எப்படி? ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பிறவியிலும் நாம் பாவிகள், கிரியையிலும் நாம் பாவிகள், ரெண்டிலும் நாம் பாவிகள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்து நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாவத்தின் விளைவுகளையும் ஆண்டவர் தம்மிலே அனுபவித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கான எல்லா பலாபலன்களையும் விளைவுகளையும் தம்மிலே அனுபவித்து நம்மிலே ரட்சிப்பு விளங்கத்தக்கதாக அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசுவானவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். மரிக்கும் கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னார். கல்வாரி மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார. யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? யாராவது மன்னிப்பு கேட்க விரும்பினாங்களா? ஒருத்தரும் மன்னிப்பு கேட்கல. ஒருத்தர் மன்னிப்பு கேட்க விரும்பவும் இல்லை. மன்னிப்பு கேளாதவர்களையும் மன்னிப்பு கேட்காதவர்களையும் கேட்க விரும்பாதவர்களையும் கிறிஸ்து மன்னித்தார். அப்போ மன்னிப்பு கேளாதவர்களையும் மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களையும் ஆண்டவர் மன்னித்தாரே. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு முற்றிலுமான மனம் திரும்புதலை நீர் அருளி செய்யும், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? நிச்சயமாக மன்னிப்பார். ஏன்னா மன்னிப்பு கேளாதவர்களை மன்னித்தார், மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை மன்னித்தார். அப்பேற்பட்ட தெய்வம் மன்னிப்பு கேட்கிறவர்களை நிச்சயமாக மன்னிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்குவதற்கு அவர் எல்லா அநியாயத்தை நீக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி கூட நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு, இரத்தத்தின் சுத்திகரிப்புக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமே இல்லை. பாவங்களை மட்டுமல்ல, மனசாட்சியின் உறுத்தல்களை கூட, ஐயா நான் திருமணத்திற்கு முன்பாக ஒரு பாவம் செய்தேன், பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்,
ஆனால் ஐயா, பிசாசுக்கு நான் கீழ்ப்படிந்து அவனால் வஞ்சிக்கப்பட என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். திருமணத்திற்கு பிறகு அந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாராயா என்று நீங்கள் கேட்டால், இயேசு கிறிஸ்து நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களை மன்னித்தார் என்று அறிய கடவோம். எந்த ஒரு பாவத்தையும் நீங்கள் முன்னால் செய்த பாவம், இந்நாளிலே செய்யக்கூடிய பாவம், பின்னாளிலே செய்யக்கூடிய பாவம், முற்காலத்திலே, தற்காலத்திலே, பிற்காலத்திலே எந்த பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்தார். மன்னித்தார்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தார்னா மன்னித்தார்னுட்டு அர்த்தம். எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று அறிய கடவீர்கள். ஐயா, இப்படி சொன்னால் சிலர் என்ன எண்ணுவாங்க தெரியுமா? அப்போ எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா பாவத்தில் புகுந்து விளையாடலாமே, நாளைக்கும் பாவம் செய்யலாமே, ஆண்டவர் தான் மன்னிச்சிட்டார என்று சொல்லுவாங்களையா? ஆஹா, ஆண்டவர் மன்னித்தார் என்பது உண்மை. ஆனால் மன்னிக்கப்பட்ட பாவங்களுக்கு விளைவுகள் உண்டு, பலாபலன்கள் உண்டு, கான்சிக்வன்சஸ் உண்டு, ரெபகேஷன்ஸ் உண்டு. Sin is punished even after repentance, even after salvation experience. அதனால பாவத்தோட புகுந்து விளையாடாதீங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்க. ஆண்டவர் மன்னிச்சாரா? மன்னித்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்க முடியல. கடவுளுடைய சமூகத்தை விட்டு அவங்க 2 பேரும் பிரிக்கப்பட்டாங்க. சுடரொளி பட்டயம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு இடையே வந்து நின்றது. ஏதேன் தோட்டத்துக்கு அவங்களுக்கு இடையே சுடரொளி பட்டயம். நிலம் சபிக்கப்பட்டது, வெண்கலம் போல விளங்கிற்று, முள்ளுங்குறுக்கு முளைத்தன, பிரசவ வேதனை பெருகியது, ஆபேல் படுகொலை செய்யப்பட்டான். நித்த அந்த குடும்பத்திலே யுத்தம். யாருக்கு? மன்னிக்கப்பட்டவங்களுக்கு. கான்சிக்வன்சஸ் வில் ஃபாலோ, விளைவுகள் தொடரும். அதனால பாவத்தோடு புகுந்து விளையாடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு மன்னிப்பை பெற்று அவருடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள். இன்னொரு உதாரணம், தாவீது ஒரு பாவம் பண்ணினா அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு பாவம் பண்ணினா. 51ஆம் சங்கீதம் அவனுடைய பாவ அறிக்கை பாடல். ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். பிறகு பின்னால் அவன் எதையெல்லாம் ஒளிப்பிடத்தில் செய்தானோ அவனுடைய பிள்ளைகள் பட்டப்பகலிலே செய்தாங்க. பட்டயம் அவன் வீட்டை விட்டு விலகாதிருந்தது. ராஜ்யபாரத்தை இழந்தான், கிரீடத்தை இழந்தான். ஒரு நாயை போல வனாந்தரத்திலே வேட்டையாடப்பட்டான், குகைகளிலே தங்கினான். மன்னிக்கப்பட்ட தாவீது ஆண்டவர் மன்னிச்சார் என்று சொல்லி, மன்னித்து விட்டார் என்று சொல்லி பாவத்தில் புகுந்து விளையாடாதீங்க. பாவம் ஒரு பாம்பு மாதிரி. பாம்போடு பழகியல் என்பது நம்முடைய பழமொழி. எனவே பாவத்திற்கு விலகி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப முடியலைன்னா, ஆண்டவரே அன்றைக்கு ரோமர்களுக்கு, கொர்நேலி வீட்டாருக்கு நீர் மனம் திரும்புதலை அருளி செய்தீரே, அதே போல மனம் திரும்புதலை நீர் எனக்கு அருளி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும், என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்ளும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவர் மகிழ்வார். ஆண்டவருக்கு ஆனந்தம் பெருகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமிழ் ஆண்டவரே, எங்களை அருமையாக பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. நாசமோச விக்கிரங்கள், தீங்குகள், தீமைகள், பிசாசின் அந்தகார கிரியைகள் எல்லாவற்றிற்கு நீங்களாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அழகாக பாதுகாத்து வரும் உடைய அருமையான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே எங்கள் பாவங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் இறந்து எங்களுக்கு வேண்டிய ரட்சிப்பை நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவிகள் என்று உணர்ந்து ஒத்துக்கொள்கிறோம். நீர் சிலுவையில் முடித்து வைத்த எங்களுக்கான ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை விசுவாசத்தோடு நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க, பரிசுத்தமாக ஜீவிக்க நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.